நீங்கள் இன்னும் TubeTech தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக போட்டிருந்த டெம்ப்ளேட்டில் நான் வந்து ஜிப் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தேன், அதாவது டெம்ப்ளேட் ஃபைல்ஸ் எல்லாமே ஒரே ஃபைலாக கொடுத்துருந்தேன். ஸோ அது நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரியல. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக Aveeplayerல வந்து ஆட் பண்ணிவிட்டு லோட் ஆகலை டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கமெண்டும் பண்ணியிருந்தீங்க, எனக்கு வந்து பார்டர் இமேஜில் PNG டெக்ஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், இது போல் நான் ஜிப் ஃபைலாக கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. யாரெல்லாம் ஃபுல்லாக வீடியோவை பார்க்காம வெறும் டெம்ப்ளேட் மட்டும் டவுன்லோட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நான் நிறைய வந்து டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த எரருமே இல்லாமல் டெம்ப்ளேட் வந்து எடிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த டெம்ப்ளேட்டை Aveeplayerல எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னா, Aveeplayer ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பாக்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு இந்த ஆப்ஷன், அதாவது லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணாலே எம்டியாக காமிக்கும், எந்த ஃபோல்டரும் காமிக்காது. ஒரு சிலருக்கு வந்து அமௌண்ட் கேட்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குற Aveeplayer ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்து லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் பேக்ரவுண்ட் இமேஜ், பார்டர் இமேஜ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நார்மலாக நம்ம வந்து பார்டர் டெம்ப்ளேட் கொடுத்தா அதில் ஃபஸ்ட்லேயே வந்து நான் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். இதில் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரையும் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பார்டர் இமேஜை வந்து செட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1க்கு கீழே நான் வந்து ஒரு இமேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து கம்போசிஷன் 1க்கு மேலே இருக்கிற இமேஜ் தான் வந்து நமக்கான பார்டர் இமேஜ். ஸோ அந்த இமேஜ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரல் கீழே ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெம்ப்ளேட் ஃபைலில் வந்து பார்டர் இமேஜ் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது திரும்பவும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நான் கொடுக்குற ஃபைல் வந்து ஜிப் ஃபைலு. அதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ், பார்டர் அப்புறம் PNG டெக்ஸ்ட்டு எல்லாமே ஒரே ஃபைலில் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, PNG டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதே கம்போசிஷன் 1க்கு மேலே கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா பார் கீழே டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ், கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து PNG டெக்ஸ்ட் வந்து அதுவும் ஜிப் ஃபைலில் தான், ஒரே ஃபைலில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த PNG டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரியான ஸ்டைலான ஒரு PNG டெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டில் வந்து நான் வேர்டில் வந்து நான் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்காக நம்ம சேனலில் 2 வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த 2 வீடியோஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான PNG டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Instagram அப்புறம் YouTube லோகோ வந்து எனேபிள் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லாஸ்ட் ஆட் பண்ண PNG டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த யூடியூப் அப்புறம் Instagram லோகோ வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 இமேஜ், அதாவது 2 லோகோவும் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதாவது Instagram யூடியூப் லோகோ கீழே என்னோட யூடியூப் சேனல், இன்னொரு யூடியூப் சேனல் அப்புறம் Instagram ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுனா, அதாவது கம்போசிஷன் 1க்கு மேலே பார்டர் இமேஜ் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்பியரன்ஸ் போனீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற நேம் வந்து அங்கே இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் இன்ஸ்டா ஐடி இல்லை உங்கள் இன்ஸ்டா பேஜில் யூடியூப் சேனல் நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விஜய் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி நான் அகைன் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறோம்.
ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஃப்ரண்ட்லேயே நான் கொடுக்கல, வேறு இடத்துல இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜ் ஆப்ஷன் தான். ஸோ அந்த இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஜென்ரலுக்குள்ள இருக்கிற இமேஜ், அப்புறம் அதில் கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நான் செலக்ட் பண்ணுற இந்த சிவகார்த்திகேயனோட இமேஜும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சைஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி பென்சில் ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற டவுன்லோட் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே போதும். இது என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் வெர்டிக்கல் ஃபுல் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் இது. ஸோ எக்ஸ்போர்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன சைஸ் கொடுக்கணும்னா வீடியோ வித் பார்த்தீங்கன்னா 720. ஸோ ஆல்ரெடி இருக்கிற அந்த சைஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 720 வந்து டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே இருக்கிற அந்த வீடியோ ஹைட் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் 1280. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டைமிங் வந்து செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். அப்படி இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லை, ஆல்ரெடி போட்டிருந்த டெம்ப்ளேட்டாக இருந்தாலும், எடிட்டிங் சம்மந்தமான டவுட்ஸாக இருந்தாலும், இல்லை யூடியூப்பில் நான் சேனல் வச்சுருக்கேன், எனக்கு அதில் ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டவுட் கேட்கணுன்னு நினைக்கிறவங்களும் கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இன்னும் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இந்த 2 வீடியோஸும் பார்க்கலன்னா பார்த்துருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.